கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தியான கூட்டத்தினுடைய இறுதி நாளில் இறுதி வேளையிலே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களிடத்திலே அநேக காரியங்களை பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அவருடைய வார்த்தைகளை செய்திகளாக நாம் கேட்கிறோம். பொதுவான கூட்டமாகவும் ஆண்களுக்கான கூட்டமாகவும் பெண்களுக்கான கூட்டமாகவும் கூடி நாம் தேவ வசனங்களை தியானித்திருக்கிறோம். தேவனுடைய செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசுகிறவர்கள் யாராயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாய் அவருடைய அடிமைகளுக்கு கொடுத்த வசனங்களை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் செய்தியாக தருகிறோம். கிறிஸ்து இயேசுவை we preach the gospel of Jesus Christ. அதிலே கருப்பொருள் சுத்தமான இருதயம் என்ற நிலையிலே நாம் ஆரம்பித்தோம். சுத்தம் இல்லாத இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை முதலாவது நாளிலே பார்த்தோம். அதிலே ஒரு 12 இருதயங்கள் மிகவும் மோசமான இருதயங்களாக தேவ வசனத்தின் கண்ணாடியிலே இருந்து தேவ வசனத்தின் அடிப்படையிலே கண்ணாடி போல் நமக்கு காட்டப்பட்டது. இது போக இன்னும் இருக்கிறது. பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஜீவியம் தாங்கள் மரிக்கும் வரை இயேசுக்கு அல்லது இயேசுவின் 2வது வருகை வரை சுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்காகவே இந்த ஆழமான செய்தி. ஆகவேதான் இது தியான கூட்டம், ரிட்ரீட் என்று நாம் அழைக்கிறோம். நேற்றே நான் குறிப்பிட்டேன், ரிட்ரீட் என்றால் நாட் அ பிளேஸ் ஆஃப் ரெக்ரியேஷன். தியான கூட்டம் என்பது கொண்டாட்டங்களும் ஆடல் பாடல்களும் களியாட்டுகளை போன்றது ஒரு நிலையிலே உள்ள இடம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரிட்ரீட் என்று சொல்லும் போது ரிக்ரியேஷனாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சிகரமான ஒரு வேளை, ஆவியும் ஆத்துமாவையும் புதுப்பித்து கொண்டாடி கர்த்தரை துதித்து பாடி என்ற ரீதியிலே செல்கிறது. அதை நான் முழுவதும் தவறு என்று சொல்லவில்லை. அது ஆரம்ப நிலையிலே உள்ள விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உற்சாகம் இருக்க வேண்டுமானால் சில காரியங்கள் அவசியம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு துதித்தல், களியாட்டு, சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அதுவே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அதுவே நாளினுடைய ஒரு ஒழுங்காக இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் வளர வேண்டும். அடிப்படை சத்தியங்கள் கேட்டு ஞானஸ்நானம், மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை, வரங்கள், இவைகளெல்லாம் ஆரம்ப நிலையினுடைய கட்டங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அல்லது பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், கல்லூரி, யூனிவர்சிட்டி, இப்படித்தான் அது வர வேண்டும். ஒரு மாணவனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இப்படித்தான் வருகிறது. இன்னைக்கு அநேகர் ஆரம்ப நிலை அல்லது பிரைமரி மிடில் ஸ்கூல் வரைக்கும் தான் வருகிறார்கள். எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, பெறப்படுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், சந்தோஷமாக ஆராதிக்கிறார்கள், worship, thanksgiving, singing, praising, நல்ல தாளங்கள், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதிர வைக்கக்கூடிய ஆட்டங்கள், அதிர வைக்கக்கூடிய இசைகள், மியூசிக், இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன்.
உங்களுடைய அன்றைய வளர்ச்சிக்கு, அன்றைய புத்துணர்ச்சிக்கு அது ஒருவேளை உதவலாம். ஆனால் நாம் எப்பொழுதுமே ஆலயத்திலேயே இருப்பதில்லையே. வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறோம், மாதத்திலே ஒருவேளை பல இடங்களுக்கு செல்கிறோம். ஆனால் நாம் அதிகமான நேரம் எங்கே இருக்கிறோம்? வெளியிலே இருக்கிறோம், உலகத்திலே இருக்கிறோம். உலகத்திலே என்ன இருக்கிறது? உலகத்திலே வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாரும் பரிசுத்தவான்களா? நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோம்? அக்கிரமக்காரர், விபசாரக்காரர், வேசித்தனக்காரர், கொலை செய்கிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், அக்கிரமக்காரர், கொள்ளையடிக்கிறவர்கள், லஞ்சம் வாங்குபவர்கள், தூஷண வார்த்தைகளை சரமாரியாக சாக்கடை போல் பேசுகிறவர்கள், இவர்கள் மத்தியிலே போகும்போது தேவனால் கொடுக்கப்பட்ட இருதயம் பரிசுத்தமான பாத்திரத்திலே என்ன வருகிறது என்றால், வெளியிலே இருந்து அசுத்தம் வந்து நம்மை தாக்குகிறது. அசுத்த நீர் வருகிறது, சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜீவன் தண்ணீர் உள்ள நதியை பெற்ற அல்ல, ஜீவ நதியாக உங்கள் உள்ளம் இருக்கிறது. இதைத்தான் பார்க்க போகிறோம். அதுவும் இதுவும் கலந்து விடக்கூடாது. கார்பரேஷன் வாட்டர் வருகிறது, ஒரு விதமான துர்வாசனை அடித்தால் மழை காலங்களிலே சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற எல்லா இடங்களிலையும் பார்க்கலாம். கார்பரேஷன் வாட்டர்ல ஒரு ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல், கெட்ட வாசம், நாற்றம் போல இருக்கும். அது நம்முடைய உடம்புக்கு கேடு, குழந்தைகளுக்கு கேடு. கெட்டு போனதை நாம் தரக்கூடாது அல்லவா? ஆகவே நாம் உலகத்துக்குள்ளாக நாம் போகும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சந்திக்கிறது. அதை நாம் சந்திக்க வேண்டும், அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இன்னும் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, நாம் இருப்பது கடைசி காலம். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டது. நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம் என்று. 2000 வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட. ஆனால் தேவ வசனத்தின் அடிப்படையிலேயே நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாள். ஆகவே நாம் அதை குறித்து அதிகமாக வேறு விதமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சிச்சுவேஷன் சொல்றோம் இல்லையா, என்வாயன்மெண்ட் அப்படி பொல்யூட்டடாக இருக்கிறது, கரப்டாக இருக்கிறது, கெட்டு கிடக்கிறது. ஆகவேதான் இந்த அசுத்த காரியங்கள், அசுத்த ஆவிகள், கெட்ட ஆவிகள் இந்த நல்ல இருதயத்தை தாக்குகிறது. நமக்கு விரோதமாக ஒரு விரோதி இருக்கிறான். We have an enemy. நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான், அவனை நாம் சந்திக்க வேண்டும். களத்தில் நாம் களமாட வேண்டும். அப்பொழுது நாம் தடுமாறக்கூடாது. இருதயம் மாறுபாடாக மாறிவிடும். அதை தடுக்கத்தான் அனுதின ஜீவியத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும். எத்தனை நாளுக்கு தான் இதை சொல்லிட்டே இருப்பீங்க? ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த காது கேட்டுட்டே அதையே கேட்குது. எத்தனை நாளுக்கு சொல்ல வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவின் வருகை வரையும் அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் மரிக்கும் முன்பாக வரைக்கும், நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நாம் பரிசுத்தமாக இருக்க பிரயாசப்படுகிறோம். ஆனால் மரிக்கும் வரை நாம் பரிசுத்தமாக இருப்பதை தேவன் எதிர்பார்க்க. அப்பதான் அங்க என்டர் பண்ணி. எத்தனையோ சபைகள் அப்படித்தான் நம்மை கமெண்ட் பண்ணுகிறாங்க. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாம் பார்க்கத்தான் வேண்டியது. உங்கள் அதிகாரி வருகிறார், உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, ஒரு விருந்தாளி வருகிறார், நீங்க மதிக்கத்தக்க ஒரு ஆள் வர்றாங்க, ஒரு குடும்பமே வருது. ஏன் கலெக்டர் வர்றார், முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வர்றார். கிராமத்துல பூலாங்குளத்திலேயோ, சென்னையிலயோ, திருச்சியிலயோ, தூத்துக்குடியிலயோ, திருநெல்வேலியிலயோ, நாசரேத்திலயோ உங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வர்றார். நல்ல இலை போட்டு சாப்பாட்டுக்கு வர்றார். நல்ல சாப்பாடு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கலான் இருக்கீங்க. நல்ல பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டீங்க, சிக்கன் எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த சாப்பாட்டை எடுத்து நீங்க குழம்பெல்லாம் ஊத்துறீங்க. இந்த குழம்பு கெட்டு போன குழம்பு, ஒரு 10 நாளைக்கு முன்னால வச்ச குழம்பு தான். இப்ப எடுத்து சூடு பண்ணி மேலெல்லாம் என்ன இருக்கு, பூத்து கிடக்குது கறி குழம்பு. உங்க முதலமைச்சரோ, உங்க கலெக்டரோ, ஏன் உங்க சொந்தக்காரரோ, உங்க பெரியவங்களோ, நீங்க மதிக்கப்படத்தக்கவங்களோ வருவாங்க, கெட்டு போன குழம்பை எடுத்து ஊத்துவீங்களா? ஊத்துவீங்களா? யாராவது ஊத்துவீங்களா? ஊத்துவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க முட்டாள்கள். நம்ம இந்த உலகத்துல இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற மனுஷனுக்கே நல்லா செய்யணும்னு விரும்புறோம், நல்லதை கொடுக்கணும்னு விரும்புறோம், கெட்டு போனதை தர விரும்ப மாட்டோம். ஏசப்பா வராரு, அனுதினமும் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நம்மை கெடுக்கிற சக்திகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, இருதயம் கெட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது, கல்லான இருதயமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது, மாறுபாடான இருதயமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருதயத்தில் அசுத்தமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் சுத்தமாறுன்னு சொல்றோம், பரிசுத்தமாறுன்னு சொல்றோம், பரிசுத்தப்படுத்திக்கொள் இன்றே என்று சொல்றோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணுவார். எடுங்க வசனத்தை. எதுக்கடா இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு யாருக்காவது உங்களுக்கு முறுமுறுப்பு இருக்கா? அந்த வசனம் அதுக்கு பதில். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்று நினைக்கிறேன், அல்லது 19ஆ இருக்கும். பரிசுத்த யோவான் நல்லா கவனிங்க, எல்லாரும் வசனத்தை எடுத்துங்க. முதல்ல வசனத்தை எல்லாரும் பைபிளை எடுத்து உங்க கண்ணை அந்த வசனத்து மேல பாருங்க. யோவான் 17, 18, 19 நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். மன்னிக்கும், 19ஆம் வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. போதும், நிறுத்துங்க. நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இன்னொருத்தர வாசிக்கலாம், இன்னொருத்தர கூட. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபமா? நல்லா சிந்தனை பண்ணுங்க, நல்ல காதுல வாங்குங்க. காது உள்ளவர்கள் கேட்கிறவர்கள். ஏன் இந்த பிரசங்கம் 40 வருஷமா? ஏன் நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார், ஒரு பயமனம் திரும்பல. கேட்டா சரி, கேட்காட்டி சரி, அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். இறுதி கடினமா இருந்தா அப்படியெல்லாம் தான் சொல்ல சொல்லுது. என்ன பண்ண, கேட்டு 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 எத்தனை நாளைக்கு தான் கேட்கறது? கொஞ்சம் ஜாலியா இருந்து கேட்போமே, அப்படி பாம்பு வந்து விடுகிறது இன்றைக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் என்னைத்தானே, 19ஆம் வசனத்தை எல்லாருமே பாருங்க, படிங்க. என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். யாருக்குங்க கிளீனா இருக்கணும்னு விரும்புறோம்? ஏங்க காலையில முகம் கழுவுறோம்? ஏன் குளிக்கிறோம்? கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், இல்லையா? நான் சொல்றது தப்புனா கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப அவர் என்ன பாவியா? அவர் அசுத்தமானா? உண்மையான மனிதனாகவும் வந்தார், உண்மையாக தேவனாகவும் இருந்தார். உங்களையும் என்னையும் புரிந்து கொள்வதற்காக மனிதனானார், பாடுபடுவதை அறிவதற்காக மனிதனானார். உங்களுக்கும் எனக்கும் வந்த சோதனை அவருக்கும் வந்தது. ஏன் ராமுழுது போய் ஜெபம் பண்ணாரு? மலையில, வனாந்தரத்துல, கடற்கரையில சொல்றாரு, என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தமாக்குகிறார்.
அவர் அசுத்தனா இருந்தார்னு அர்த்தம் இல்லை. மேலும் பரிசுத்தமாக மனிதனாக இருந்தார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு தெளிவாக போதிக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவே தன்னை பரிசுத்தமாக்கும்படியாக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். அந்த தொடர்பு ஐக்கியம் இருப்பதற்காக நீங்களும் நானும் எம்மாத்திர நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் செய்யறார். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ஏசு பைபிள் உள்ளதான் சொல்ல முடியும். இந்த அர்த்தம் தப்புனாக்க வேற அர்த்தம் இருந்தா யாராவது சொல்லுங்க. அவர் தன்னை பரிசுத்தமாக்கினார், அவருடைய வழி தான் பின்பற்ற வேண்டியது. ஆகவே நம்முடைய இருதயம் கரைபட்ட கல்லான இருதயம் எல்லாம் மாற்றப்படுவதற்காக நம்ம தினமும் பரிசுத்தப்படுவோம். சரி, இப்போ ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளா சொல்லிட்டீங்க, கல்லான இருதயம், மோசமான இருதயம், அப்படி கிடக்குது இப்படி கிடக்குது போட்டு இதையே போட்டு அடிச்சு தள்ளிட்டீங்க. அப்போ நல்ல இருதயம் எப்படி இருக்கும்? இத்தனை நாள் பார்த்தது இம்பியூர் ஹார்ட், அன்கிளீன் ஹார்ட், வேதம் அப்படிதான் சொல்லுது. இப்போ கிளீன் ஹார்ட் எப்படி இருக்கும்? கிளீனா இருக்கும். அத இங்கிலீஷ்ல பியூர் ஹார்ட்னு சொல்றாங்க. 1 தீமோத்தேயு 1:5 பார்க்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. அது ஒரு பாத்திரம், அதுதான் ஒரு இருதயம். சரி, 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சுத்தமான இருதயமுடைய அந்த அடையாளங்கள் என்ன? Face is the index of the mind ன்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்ப நீங்க ஆண்டவர் உங்களை கழுவிட்டார்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் பாவியா இருக்கா, மோசமா இருக்கான்னா எப்படி தெரியும்? 12 உதாரணங்களை சொன்னேன். இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டாச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு 5 தான் சொல்ல போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. 1வது வசனமாக இல்லாவிட்டாலும் நான் வார்த்தைகளாக சொல்லிவிடுகிறேன். செம்மையா இருக்கும். சங்கீதம் 32:11 எடுங்க. யாராவது வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 32:11. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு இருதயத்தை தர்றாரு. எப்ப தர்றாருங்கிறது அடுத்த வசனத்துல சொல்றேன். செம்மையான இருதயமா இருக்கும், கிளீனா இருக்கிறது. எப்படின்னா ஆண்டவருடைய ஆண்டவர் பார்க்கிறார். அதுவும் கூட வசனத்திற்கு வசனம் நீங்க வாசிங்க. 32:11 வாசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 33:15 வாசிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இருதயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். God now creates a new heart. ஒரு புது இருதயத்தை உருவாக்குகிறார். ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தரிடத்துல நம்ம வர்றோம். இந்த 12 இருதயமும் ஒளிஞ்சு போகிறதுக்காக ஆண்டவர் ஆபரேஷன் பண்ணாரு 2 நாளா. இப்ப ஆபரேஷன் எப்படி பண்றாரு அதையும் நீங்களே வாசிங்க. எபிரேயர் 4:12 வசனம். நேற்றுக்கு ஆராதனையிலே முதல் 2 காரியத்தை தான் சொன்னாரு போதகர் ஐயா. இன்னைக்கு மீதியும் உள்ளதையும் பாருங்க. எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது? செம்மையான இருதயத்தை எப்படி கொண்டு வர்றாருன்னா, அவர் என்ன செய்யறாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். அது மற்ற எல்லா பட்டயம்னா கத்தின்னு வச்சுக்கோ, கத்தி தான். மற்ற எப்பேற்பட்ட இதுக்கு விரோதமானது இருந்தாலும் இருதயத்துக்குள்ள இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும்
என்ன பண்ணுது? உருவ குத்தி கிழிச்சு எறிஞ்சிருது. ஊனை கிழிச்செறிது. ஊன் என்ன? சதை, மாம்சம், மாம்சத்தில் வரக்கூடிய இச்சைகள், இது எல்லாத்தையும் என்ன செய்யுது? இந்த கூரான பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயம்ங்கிறது வசனம், தேவ வசனம், ஆவியின் பட்டயம் என்று எபேசியில பார்க்கிறோம். இந்த பட்டயம் என்ன செய்யுது? பட்டைய கலப்புதாங்க, இருதயத்தை உடைக்குதாங்க. அது அடுத்ததுல வரும். ஊனல் சத மாம்ச இச்சை வருது. ஊன்னா மாம்சம், மாம்சத்தினாலே வரக்கூடிய இச்சைகள், இது எல்லாத்தையும் இந்த பட்டயம் குத்தி கிழிக்குது. அதனாலதான் சங்கீதம் 51 8ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 10ஆம் வசனம். இப்ப என்ன செய்யறாரு கர்த்தர்? என்ன செய்யறாருன்னா, இந்த பட்டயம் போய் என்ன செய்யணும்? அந்த இருதயத்தை கிழிக்குது. கிழிச்சிட்டு இன்னொரு வசனம், தேவனே என்னை கழுவியர்களும் சுத்தமாக்கும். அது எத்தனாவது வசனம்? அடுத்த வசனம், சுத்த இருதயம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே. உங்க ஆத்மா ஆவி என்ன செய்யுதுன்னா, இந்த வசனத்தை கேட்டு இருதயம் கெட்டு கிடக்கிறது அப்படின்னு நினைச்சு நீங்க ஜெபிங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஜெபிக்கும் போது இந்த ஆவியின் பட்டயம் வந்து கிழிக்குது. கிழிக்கும் போது இந்த வாய் என்ன பண்ணுன்னா, எதுக்கு இருக்குன்னா, தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் அப்பா. Lord, create in me a clean heart. இங்கிலீஷ்ல என்னிலே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் அப்பா. ஒரு புது கரு உருவாகிறது. தாய் வயிற்றிலே கரு உற்பத்தி ஆகிறது, உருவாகிறது. ஒரு குழந்தை உருவாகிறது. தேவன் அதை செய்கிறார், கர்த்தர் அதை செய்கிறார். அதைத்தான் சங்கீதம் 33:15 பார்க்கிறோம். அவர் உருவாக்குகிறார், தேவன் உருவாக்குகிறார். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கிறோம். ஜெபிக்க உனக்கு வரலையா? இருதயம் உடையலைங்க, தேவன் குத்தணும். பரிசுத்த ஆவியானவர் வர்றார், நீங்க இடம் கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். ஏன் தெரியுமா? சுயாதீனத்தை உங்கள்கிட்ட எங்கிட்ட கொடுத்துட்டார். ஃப்ரீ வில். நீ என்ன வேணால் முடிவு எடுக்க வேண்டியது நீதான்ப்பா. நான் வர்றேன், கழுவ வர்றேன், இடம் கொடுப்பியா? நான் கிளீனரா வர்றேன், உன் இருதயத்தை கழுவுறேன்ப்பா, நீதான்ப்பா இடம் கொடுக்கணும். இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஏன் தட்டுறாரு? உடைச்சிட்டு வரலாம்ல, வல்லமையுடையவர் தானே, உன்னை சிருஷ்டித்தவர் தானே. ஏன் உடைச்சிட்டு வர மாட்டேங்கிறாரு? வரமாட்டாரு. இடம் கொடு, வெளி நிற்கிறார். உன் இருதயத்தை மாத்திரக்காக ஒரு சாம்பிளோடு வர்றாரு. இப்போ ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, கதவுக்கு வெளியே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு இருப்பார். சுத்தமான ஆட்டுக்குட்டியானவர் வர்றாரு. இடம் கொடுக்குங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சித்தின்னு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த ஆத்மா கலங்குங்க, ஆத்மா துடிக்கும். சுத்த இருதயம் வேணும் 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 இருக்கும். நான் சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை சிலர் கஷ்டமா இருந்தா பொறுத்துக்கொள்ளுங்க. இந்த அபார்ஷன் நடக்கும், டாக்டர்ஸ் அபார்ட் பண்ணும்போது இந்த கருவை கலைப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த கருவை கலைப்பதற்காக ஏதோ ஸ்கேன் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க. அப்ப அந்த கரு, தாயின் வயிற்றில் உள்ள கருவை வெளியே வருவதற்காக அது ஒரு மாதிரி குத்தி ஏதோ செய்வாங்க, ஆபரேஷன், சர்ஜரி, சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு விதத்துல. அப்ப இந்த கரு ஓடுமா, தாயின் கற்ப பைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் புழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, துடிக்குமா, தன்னை காப்பாத்திருக்கு. உங்க ஆத்மா துடிக்கணும். அப்பா இருதயத்தை மாத்துங்கப்பா, உம்மட்டுனா வரணுமே, சுத்தமா வரணுமே, துடிக்கணுங்க. ஏன் துடிக்க மாட்டேங்குது? இறுதி இன்னும் கல்லா கிடக்குதுன்னு அர்த்தம். வேற 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 அர்த்தமே இல்லை.
துடிக்கணுங்க. நான் மனம் திரும்பின காலத்தில் அப்படித்தான் மனம் திரும்பினேன். தேவன் என் இருந்தது சுக்கு நூறா உடைச்சார். பாவம் எல்லாம் புரிய இந்த பட்டயம் குத்துதான், ஆவியின் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீலகிரி மாவட்டத்திலே ஒரு எஸ்டேட், கொலக்கம்பை எஸ்டேட்ல இருந்து மலைக்கு சென்றேன். வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அண்ணன் சொன்னாங்க, போய் பிரதர் ஜெபம் பண்ணுங்க, இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை வச்சிருக்கீங்க, வாழ்வடைய மாட்டீங்கன்றாரு. நீதிமொழிகள் 28:13. இங்க பாவத்தை மறைச்சிட்டு இருக்கீங்க, வாழ்வடைய மாட்டீங்க, செத்து போயிருவேன்டார். சும்மா சாதாரணமெல்லாம் சொல்ல, கோபமாவே சொன்னார், உங்க ஆத்மா நாசமா போயிடும். நான் ஏற்றுக்கொண்டேன். முழங்கால் போட்ட ஒன்னும் ஓடலை ஜெபம். ஆண்டவரே, எனக்கு அவ்வளவா ஜெபம் பண்ண வரமாட்டேங்குது, என்னை நொறுக்குன்னு. கொஞ்ச நேரம் தாங்க இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். இருதயம் உடைஞ்சு போச்சு. நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி டம்ளர் எடுத்து ஒரு பாறாங்கல்ல போட்டு ஓங்கி, உங்க பலமுள்ள வரைக்கும் ஓங்கி அடிச்சு பாருங்க, சுக்கு நூறா உடையும். இருதயத்தை அப்படி நொறுக்கிட்டார் என்ன. அன்னைக்கு நொறுக்கப்பட்ட நொறுக்குதல் தான், அதான் மனம் திரும்புதலா இருந்துச்சு. ஒரு நாள்ல பல நாட்கள் நொறுக்குனார். என் ஆத்மா கதறிச்சு, சுத்த இருதயத்தை நினைச்சு, அது போதும்பா. அதுதான் என் வாஞ்சையா இருக்கு. கர்த்தர் இருதயத்தை உருவாக்குகிறார். சர்ஜரி பண்ணும் போது கஷ்டமாதான் இருக்கும். எனக்கு அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். கொடுத்து வச்சவங்க வேதனையோடு சொல்லுகிறேன், சுத்த இருதயத்தை பிறந்து அவ்வளவு ஈஸி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கல்வாரியில பட்டவருத்தானங்க தெரியும். இன்னைக்கு நல்ல ஜாலியா இருக்கணும்னு பாக்குறீங்க வாழ்க்கையில. மன்னிச்சுக்கணும். எங்க அப்பா ஏசப்பா அப்படி கஷ்டப்பட்டார். இருதயம் உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரலன்னா என்ன சொல்றது, என்ன உபதேசத்தை கொடுக்கறது, என்ன செய்தியை கொடுக்கறது, எவ்வளவு சாஃப்டா கொடுக்கறது. அவர் உருவாக்கு. ஏன் தெரியுமா, இந்த பழசெல்லாம் எடுத்துட்டு, இந்த 12 ரக கேவலப்பட்ட இருதயத்தை எடுத்துட்டு புதுசா கொண்டு வரணுங்க. இதை ரீஃபார்ம் பண்ணல, he want to recreate, கிரியேட் பண்றார், சிருஷ்டிக்கிறார். சுத்த இருதயத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள தினம் சிருஷ்டிப்பார். தினமும் புதிய ஆவி வரும், புதிய உற்சாகம் வரும். வரலான்னா நீங்க சரியில்லை, உங்களுக்கு அனுபவிக்க தெரியல. கெட்டு போன சாம்பார், முந்தான சாம்பார், போன வார்த்தை சாம்பார் ஊத்தி இதைத்தான் திம்பேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா உங்களை என்ன பண்றது, என்ன பண்றது? தேவன் கதறுகிறார், நான் நல்லதை கொடுக்க விரும்புறேன், நீ ஏன்டா இப்படி இருக்க, நீ ஏமா இப்படி இருக்க? என்ன சொன்னாலும் கல்லான இறுதியமா இருந்தா அவர் தான் பார்க்கும். அவர் கொண்டு வர்றாருங்க. தாவீது பாடுறார் இல்லையா, ஏற்றி கொடுப்பாங்க, மான்கள் நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படி ஒரு 1/2 மணி நேரம் கதறுங்க. எப்படிங்க உங்களை அப்புறம் பரிசுத்தமாக்காம இருப்பாரு, எப்படி இருதயத்தை மாற்றாம இருப்பாரு? அப்படியெல்லாம் இல்ல, அப்படியே போய் உட்கார்ந்து ஜாலியா இருந்துட்டு ஏதாவது ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணிட்டு சுயம் உள்ள இருந்துட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டு கிடந்ததுன்னா சரி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நாம ஒரு நாள் விளங்க முடியாது. யார் பரலோகத்துக்கு வரணும்னு விரும்புறீங்களோ அவங்க இது நல்லதா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது நான் கம்பல் பண்ண முடியாது. வாசப்படியில தான் நின்று பேச முடியும். எல்லாம் ப்ரிப்பேர்னா இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசுறது. 3 மணிக்கு எழுந்துச்சு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறிட்டு இன்னைக்கு எந்த வாயில பேசுறாரோ அவர் பேசட்டும். அழகா ஆண்டவர் இருதயத்தை உருவாக்குவார், சிருஷ்டிக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லிடலாம். சீக்கிரம் வாசிங்க. எல்லாம் புதுசாகும், அவ்வளவு புதுசாகும்.
கண்ணு புதுசாகும், காது புதுசாகும், வாய் புதுசாகும். எங்க புதுசா இருக்கு? கிறிஸ்து வந்தாதானுங்க. கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கணும்ல, இடம் கொடுங்க. சிறுபிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளில் உருவாகும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுறேன். கர்ப்ப வேதனைப்படாம இன்னைக்கு புள்ள வர்றதுதான் ஃபேஷன். சாரி, அது மெடிக்கல் அலவுடு, அதனால நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. கர்ப்ப வேதனையோடு பிள்ளை பெறுகிறாள், சந்தோஷப்படுகிறாள், கர்ப்ப வேதனையை மறந்து விடுகிறாள். புது சிருஷ்டி வந்து விட்டது. இதுதாங்க கிடைக்கும். யாருக்கு இந்த பாக்கியம்? அப்பா வந்து இருதயத்துக்குள்ள வர்றாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்றாரு. You are the temple of God. I am the temple of God. The Spirit of God entered into my soul. என் ஆத்மாவுக்குள் தேவனுடைய ஆவி இறங்குகிறது. சும்மா தப்பட்ட அந்நிய பாஷை பேசினா மாத்திரம் பார்த்தா தேவ ஆவி இறங்கணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும். அதை தர்றாருங்க. வேண்டாமா உங்களுக்கு? இந்த சத்தியம் வேண்டாம். எல்லாம் அழகான ஜோக் அடிச்சு கதை சொல்லி தப்புன்னு சொல்ல, அதுலயே இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சிகரமா அந்த 2 மணி நேரம் ஆராதனை அப்படியே போகுது. இதுல நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இங்கேயும் எத்தனை பேர் விரும்புறீங்களோ தெரியல. ஆனா ஒரு ஆத்மா இதை விரும்பி கேட்டா போதும். மை டாஸ்க் இஸ் ஓவர். இந்த ஃபெல்லோஷிப்னுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் நிறைவேறிச்சிருந்தார். ஒருத்தர் இங்க உள்ள ஒரு ஆள், எனக்கு புது சிருஷ்டிக்கப்பட்ட இருதயம் வேணும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படின்னு துடிக்கிற ஒரு ஆத்மா ஒருத்தர் ரெட்ரீட் வந்த 100 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு அது வந்தா போதும். தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் தி ரிட்ரீட். நம்ம வந்து கூட்டத்தை பார்த்தோ, உங்க ஆர்ப்பரிப்பை பார்த்தோ, என்னுடைய ஆர்ப்பரிப்பை, என்னுடைய கத்துறதை பார்த்தோ எல்லாம் ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. இறுதி மாறுது. இடம் கொடுத்துட்டாலே என் பிள்ளை. ஆண்டவர் வர்றது சந்தோஷமா இல்லையா? இந்த 12 நாசமா போகுது, இப்ப புதுசா வர்றாரு. அடுத்த வருஷம் அதுதான் சுத்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டா புதுசா இருக்கும், நல்லா இருக்கும், ஜிலுன்னு இருக்கும். செம்மையான இருதயத்தை குறித்து சொன்னார். அடுத்தது சங்கீதம் 34:11 வாசிங்க. சங்கீதம் 34:11. கர்த்தருக்கு பயப்படும் பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? எல்லாருமே தேவனுக்கு பயப்படணும் இல்லையா? ஃபியர் காட் அண்ட் டூ யுவர் டியூட்டி, அதான் பொதுவா சொல்லுவாங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அந்த இருதயம் உள்ளுக்குள்ள வரும். என்ன அர்த்தம்? நடுங்கிட்டு தெரியுது, ஐயோ ஆண்டவரா, அப்படி அல்ல. தேவன் என்னை பார்க்கிறார், என் குறைவுகளை பார்க்கிறார், என் வியாதியை பார்க்கிறார், என் கஷ்டத்தை பார்க்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். என்னை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை பார்த்துட்டே இருக்காரு, என்னை கவனிச்சுட்டே இருக்காரு. பிசாசு என்னை சோதித்து என்னை குத்துறான், வேதனைப்படுத்துறான்னு வச்சுக்கோங்க, அவர் பார்த்துட்டே இருக்காரு. எப்ப பிசாச தலையில ஒரு கொட்டு என் பிள்ளை விடுன்னு சொல்றாரோ, நம்மளை ரெடி பண்றதுக்காக அவர் அலோவ் பண்றாரு. தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்க்கிறார். இயேசு என்னை பார்க்கிறாருங்கிற உணர்வற்ற இருதயம் நேற்றுக்கு சொன்னோம், முந்தானேத்து சொன்னோம். இப்போ இயேசு என்னை பார்க்கிறார், தேவன் என்னை காண்கிறார், கர்த்தர் அதை காண்பார், நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்னை பார்க்கறதுனால அந்த பரிசுத்தம் வரும் இல்லையா? சுத்த இருதயம் வருமா இல்லையா? என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் என்ன வருமா இல்லையா? அதுதான் தேவ பயம். அது இல்லை நிறைய பேருக்கு. அந்த பயம், தேவ பயம் இல்லைன்னா இருதயம் என்ன ஆயிரும்னா துணிகரமாயிரும். பிரசங்கில வார்த்தம், துணிகரமான பாவம், துணிகரமான இருதயம். துர்க்கிரியை கூடிய தண்டனை வராதபடினால் மனுஷனுடைய இருதயம் அக்குந்தைய துணிகரம் பண்றது. இப்ப அந்த துணிகரம் வராது, கண்டுபிடிச்சிடலாம். ஏன்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த பயம் புருஷனுக்கு இருந்தா புருஷன் ஒழுங்கா இருப்பான்,
மனைவி ஒழுங்கா நேசிப்பான், குழந்தைகளை டிசிப்ளின் பண்ணுவான், குடும்பத்தை நன்றாக கவனிப்பான். அதெல்லாம் அதுல வந்துடும், கர்த்தருக்கு பயப்படுதல் வந்துடும். ஞானியா இருப்பான். ஞானி என்ன? ஞானமா குடும்பத்தை நடத்துவான். ஏதாவது ஒரு மனைவியோ அல்லது குழந்தைகளோ ஏதோ தப்பு பண்ணாலும் ஞானமா ட்ரீட் பண்ணுவார். எதை அடிச்சு வளர்க்கணுமோ அதை அடிச்சு வளர்ப்பார். கர்த்தர் ஞானத்தை தருவார். பைபிள் இருக்கு, நீதிமொழிகள்ல கர்த்தர் ஞானத்தை தருகிறார். தேவ பயம் உள்ளவனுக்கு ஞானம் வருங்க. நிறைய சொல்லலாம். சரி, அடுத்தது வேகமா போயிடும். மூணாவது இறுதி சங்கீதம் 51:17 வாசிங்க. 51:17 அதுலயே தான் வருது. இங்க நொறுங்குண்ட இருதயம், சுத்தமாக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்குன்னா எப்போது நொறுங்குண்டு இருக்கும். உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நொறுங்குண்ட இருதயம் இருக்கும். அவருக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமானது. பலிங்கிறது ஜெபம். உங்க ஜெபம் செம்மையான அவர்களுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஜெபம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு பிரியமா இருக்கும். அதனுடைய தரம் எப்படி இருக்கும்? குவாலிட்டி எப்படி இருக்கும்? புரோக்கன், நொறுங்கின இருதயம், பயத்தோடு, தேவ பயத்தோடு ஒரு இருதயம். அந்த பயம் இல்லாதனால தாங்க இன்னைக்கு பிரசங்கமார்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க, ஊழியக்காரங்க இன்னைக்கு மோசமா இருக்காங்க, துணிகரமா இருக்காங்க, துணிகரமா போய் சொல்றாங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் எப்படி எப்படி எல்லாமோ இருக்காங்க. எப்படி கண்ணு தெரியலையோ, ஆவிக்குரிய கண்ணு இல்லையோ பயமா இருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. பிரசங்கம் பண்றதுக்கே பயமா தான் இருக்கு. ஏன்? கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, மேல இருந்து பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேங்கிறத பார்ப்பார். எனக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்காரு. நீ நல்லா கத்தி மற்றவங்க திட்டுற மாதிரி பிரசங்கம் பண்ற, நீ எப்படிடா இருக்கன்னு பார்ப்பார். அந்த பயம் இருக்கு, தேவ பயம் இருக்கு. பரிசுத்தத்தை எதுக்கு பயம்? பரிசுத்தத்தை நான் இழந்துடக்கூடாதுங்கிற பயம். பரிசுத்தத்தை இழந்தாதான் நான் 12ல் 1 ஆயிருவேனே. என் இருதயம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிடா. அவங்க ஜெபமே தெரியுங்க, தனி தரமான குவாலிட்டி பிரேயர். பிரேயர் கம்ஸ் நாட் ஃப்ரம் த பிரெயின், பிரேயர் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஏன்? God looks the heart. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவனை நான் பார்க்கிறேன். தேவ பயம் என்னிடத்திலே இருக்கிறது. நொறுங்குண்ட ஆவி தானா வரும். அதான் சுத்தமாக்கப்பட்ட இருதயம் இல்லையா? சரி, வேகமா போ. எபேசியர் 4:32 வாசனம். மூன்றாவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கும் சிந்தையுள்ள இருதயம். The heart that forgives. மற்றவர்களோடு தயவா இருப்பாங்க, மன்னிக்கிற சிந்தை இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் குறைகள் உண்டு. அடிக்கடி நம்முடைய சுபாவம் மாறுகிறது, அடிக்கடி நம்முடைய ஆவி மாறுகிறது. தேவனுடைய சரியான தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது, தேவனுடைய உணர்த்துதல் இல்லாமல் இருக்கும்போது நம்மிலே மன்னிக்கும் சிந்தை இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த சிந்தை அதிகமாக இல்லாவிட்டால் அந்த குடும்பம் நரகமா தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் மன்னிக்கிற சிந்தை இருக்கும். சிந்தை தான் சொல்றாரு, சிந்தனையில மன்னிக்கணும். மனைவி பலவீனத்துல பேசிட்டா அப்படின்னு எடுத்துட்டு அந்த சிந்தை இருந்தா அது ஒரு மன்னிக்கும் சிந்தை. சரிம்மா, பொறுமா, பார்த்துக்கலாம், இட்ஸ் ஆல் ரைட், ஐ எம் சாரி, மன்னிக்கும் சிந்தை. இப்ப பாருங்க, ஒருத்தர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்றாருனாக்கா நீங்க பொறுத்து போயிருவீங்க. அந்த குடும்பம் எவனா மாறும். இப்படி வேண்டாமா நம்ம குடும்பம்? என்ன சண்டை போட்டுட்டு டென்ஷன் ஆகு, ஒரு மாதிரி அன்ஈசி காம்னஸ் மாறும். ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள போறக்கே யோசனையா இருக்கும். போறோமே, என்ன சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாளோ, என்ன சொல்லுவானோ,
பிள்ளைங்க எப்படி இருக்குமோ, என்ன பண்ணுமோ, ஐயோ விகாரமா இருக்கும். ஏன்? மன்னிக்கும் சிந்தை இல்லை. ஆனா இந்த இருவரும் கருப்புள்ள பட்டையும் ஊனு இருதயத்தை என்ன செய்ய குத்தி கழிச்சு ஒரு சிந்தையை கொடுக்கும். சிந்தனையிலே மாற்றம் வருகிறது. மன்னிக்கும் சிந்தை அது கர்த்தர் தான் தர்றாரு. உங்களுக்கு எனக்கு தர்றாருங்க. நம்ம எழுந்து போயிடும். அடிக்கடி எங்க தேடாம எங்க நம்ம தொலைச்சிடறோம். நம்ம சிலது மன்னிக்கும் சிந்தையை தொலைச்சிடறோம். காணாம போயிடுது. பாக்கெட்ல இருந்தது காணாம போயிடுச்சு. மன்னிக்கும் சிந்தை இல்லைனாக்கா அது குறை சொல்லும், திட்டும், சண்டை வந்துடும், சமாதானம் போயிடும். எப்படி பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப நான் மன்னிக்கும் சிந்தை தர்றேன்ப்பா, உன்னை சிரிச்சிட்டு இல்லையா, புதுசா ஆச்சு இல்லை இருதயம் புதுசா ஆயிடுச்சு இல்லை இப்போ, அப்ப இந்த சிந்தை வந்துரும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாயிருக்கிறது. நம்மகிட்ட இல்லைங்க, நிறைய பேர்த்திட்டு இல்லை. அதுதான் பிரச்சனையே. ஐக்கியத்துல இல்லை, சகோதரத்துல இல்லை, சகோதர ஸ்நேகி இல்லை. நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது சில விஷயங்கள் எல்லாம். இந்த ஈகோ இதெல்லாம் காரணம் தான். மன்னிக்கும் சிந்தை இல்லைனாக்கா ஈகோ ரொம்ப இருக்கும். எங்கிட்ட வந்துடும், டக்கு டக்குன்னு வரும், போயிடும். விரட்டிட்டே இருக்கணும். நொறுகுண்ட இறுதி இருந்தா விரட்டிட்டே இருக்கும். சரி பரவாயில்ல, மன்னிக்கும் சிந்தை மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்க. மன்னிக்கும் சிந்தை இருந்தா தாங்க அன்பு வரும். அன்பு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துல கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, மற்றவங்க மேல அன்பு எப்போ வரும் தெரியுமா? மன்னிக்கும் சிந்தை. அதுவே கிடையாது. அது இல்லைன்னா ஈகோ வந்துடும். ஈகோன்னா என்ன தமிழ்ல எனக்கு சரியான வார்த்தை. நான் என்ன, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி பேசுறது, நான் எப்படி போறது, நான் எப்படி வர்றது, எது என்னென்னமோ வரும். எண்ணங்கள் எல்லாம் வெவ்வேறு மாதிரி போகும். ஒருவரை பற்றி தவறாகவே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். தவறான சிந்தை உள்ளவராக நாம் சித்தட்டி கொண்டே இருப்போம். அவங்கள பார்த்து அவங்க பேரை கேட்ட உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும். இவர் தானே, இப்படியா, என்னைக்கோ நடந்த காரியமாக உண்மையா கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம மன்னிச்சிருந்தோம்னா, மன்னிக்கும் சிந்தை இருந்தா அந்த பழசெல்லாம் எலிமினேட் ஆயிடும், போயிருக்கும், வெளியே போயிருக்கும். ஏன்னா புது ஆட்சி வந்துச்சு, புது இறுதி வந்துடுமே. தேவன் மன்னிக்கும் சிந்தையை தர, அதுதான் சுத்தமாக்கப்பட்ட இறுதி. இறுதியை சுத்தமா இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் இருக்கும். இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்றேன்னு, சுத்தமாக்கப்பட்ட இறுதி எப்படி இருக்குன்னா இப்படித்தான். கல்லா இருக்காது, மன்னிக்காம இருக்காது. மன்னிக்குதா? கர்த்தருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. அடுத்தது சீக்கிரமா போங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சமான வசனம் எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக் கொண்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். Praise the Lord. Hallelujah. இப்ப என்ன ஆகுதுன்னா, தேவன் குத்தி கிழிச்சிட்டு பிற்பாடு அப்படியே சர்ஜரியை விட்டுட்டு போறவர் இல்ல. அந்த நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட் எப்ப வருது? டெய்லி வருது, தினம் வருதுங்க. அது இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்காருங்க நமக்கு, இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்காருங்க. அதனாலதான் நான் போல்டா பேசுறேன். யார் என்ன நினைச்சாங்க, என்ன வந்து திட்டா கூட பரவாயில்ல, யூ ஆர் a fool சொன்னாலும் இப்பா பரவாயில்லப்பா. என்னங்க தன்மானம் கிடையாதா? ஒரு மானம் கிடையாது. இந்த மன்னிக்கும் சிந்தை இருக்கு. சீமையை தூசிக்கிட்டே இருக்கட்டும், என்ன பண்ண? ஏன் எனக்கு இல்லை, நீ புது இறுதி வந்துருச்சே. அந்த புது இருதயத்தை ஏசப்பாவுக்கு தான் அந்த இடம் கொடுக்க முடியும். அவருடைய சுபாவத்தை தான் காட்ட முடியும். உன்னுடைய சுபாவத்தை நான் மறுபடியும் காட்ட நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்குள்ள நான் போயிட்டே இருக்கிறேன். புதுசா வந்திருக்கு. இப்பதான்
பாக்கெட்டை பிரிச்சிருக்கேன். சுத்தமான ஜலம் தெளிச்சிட்டாரு. சுத்தமான பால் பாக்கெட் வந்துருச்சு. பாலை ஊத்த போறேன் இருதயத்துல, பாத்திரத்துல. புது பால் வந்துருச்சு. நல்லா சூடு பண்ணி சக்கரை போட்டு நல்லா சாப்பிட போறேன். புது இருதயங்க, புது ஆத்மா, புது ஆவி. சும்மா பழைய ஆவி இல்ல, புது ஆவி வரணும். எல்லாம் கேட்ட சத்தியம் தான். எங்க இருக்கு இன்னைக்கு ஆவி? ஆவி எங்க போச்சு? தேவ ஆவி இல்லையே. ஆண்டு தர்றாரு. பரவாயில்லப்பா, நான் தர்றேன். ரொம்ப நான் ரசிச்சு இந்த வசனத்தை, இந்த பகுதியை சதையான இருதீங்க. நல்ல ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, எல்லாம் சூம்பி போய் ஒண்ணு இல்லாம சக்கையா கிடக்குன்னு விரும்புவீங்களா? ஆனா சதையா தர்றாங்கிறாரு. இட்ஸ் a free given gift of God. தேவனுடைய ஈவு. தேவன் தர்றாரு, இலவசமா தர்றாரு. ஏசப்பா தர்றாரு. உன் இருதயம் சுத்தமாயிருந்துச்சுன்னா, என் இருதயம் சுத்தமாயிருந்துச்சுன்னா, அதனுடைய அறிகுறிகள் என்னன்னா இது ஒண்ணு. எப்பப்பதான் புது ஹார்ட். தேவனுக்கு அடுத்த, பிதாவுக்கு அடுத்த, பரமத்துக்கு அடுத்த காரியம், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே இயேசு கடுமையா இருந்தார். பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்குனதுனால கடுமையா இருந்தார். மற்ற எல்லா இடத்துலயும் அவர் துப்புனர், காரி துப்புனாங்க. பேசாமதான் இருந்தார். இதுல அவருக்கு கோபமா இருந்தாரு. தேவனுடைய வீட்டை குறித்த காரியத்துல சொல்லும் போது பக்தி வைராக்கியம் படிச்சுட்டு ஆடு மாடு விரட்டினாரு. கல்லர் குகையா மாற்றும் போது அங்க கோபமா இருந்தார். மற்ற எல்லா இடத்துலயும் சாந்தமும் எளிமையும் தான். பார்த்தாவே சொல்லும். அந்த அப்பா ஏசப்பா பாதத்துலதான் மரியாதை பண்றது. புரியுங்களா? ஏசப்பா உன்னுடைய பாத்திரம் ஏன் போய் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதை தவிர்த்து வேற வார்த்தையே உங்களுக்கு கிடையாது. ஏன்? அது பெற்றுக்கொள்ள வரைக்கும் அதை தான் சொல்லணும். அது பெற்றுக்கொண்டாச்சுன்னா புது இருதயம் தெரியுமே, புது ஆவி இருக்குமே. காலையில எழுந்திருக்கும் போது புதிய ஆவி இருக்குமே. ஏ அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டே இருந்திருக்கு. சில சமயத்திலே ஆரம்ப நாட்களிலே கனவு காலையில் எழுந்திருக்கும் போது பரிசுத்தாவியானவர் எழுப்பின மாதிரி இருக்கும். வேறு பாஷையோடு பேசிட்டே இருந்திருக்கும். என்னுடைய அனுபவம் கூட பரலோகத்தினுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டே எழுந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து 1000 தூதரோடு வருவதை நான் கல்லூரி நாட்களில், அமெரிக்கன் கல்லூரியில் படித்த போது ஒரு நாள் விடியற் காலம் 3 மணி, 3 4 இருக்கலாம், தனி ரூம்ல இருந்தேன். என்னை கொடுத்திருந்தாரு. ஜெபித்துட்டு ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். காலையில தூங்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா வீடு, இந்த ரூம் முழுவதும் பிரகாசமா இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை போல, இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வருவதை போல ஒரு காட்சி. 1000 தூதர்கள் அப்படி செட்டை அடிக்கிற சத்தமே இருக்கு, இறைச்சல். சின்ன கால நேரத்துல நம் கண்ணை கசக்கி பார்க்கிறேன், அப்படியே நிற்குது. அப்போ இந்த மாதிரி வீடியோ இந்த இதெல்லாம் கிடையாது. 1971 வருஷம், 75வது வருஷம் நின்று சின்ன இப்படி ஒரு காட்சி இருக்கு. கண்ணை மூடிட்டேன், பார்க்கிறேன். சிலிர்க்கிறது, மெய் சிலிர்க்கிறதுன்னு சொல்றாங்களா, அன்னைக்கு பார்த்தேன். பாருங்க, புது இருதயம் வந்தது. ஆரம்ப நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுக்கிறார். அதாங்க பியூர் ஹார்ட், கிளீன் ஹார்ட்னுடைய இண்டிகேஷன் தான், அதனுடைய அடையாளம் அதுதான். உங்க ஹார்ட் கிளீன் ஆயிட்டா, பியூர் ஆயிட்டா, நம்ம தேவ வெளிச்சம் வரும். அது வருஷத்தில் வரும். சரி, அடுத்த வசனம், இந்த 25ஆம் வசனம் வாசிங்க. அது எசேக்கியேல் 20. சுத்தமான ஜலம் வருது. இப்போ சுத்தமான ஜலத்தை ஆண்டவர் தெளிக்கிறார். அதனாலதான் தாவீது அங்க என்ன சொல்றாரு, என்னை கழுவியர்களும் நான் சுத்தமாவேன். இப்ப ஆண்டவரே தெளிக்கிறார், ஸ்பிரிங்கிள் பண்றார். கொஞ்சம் தெளிச்சா போதுங்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. பியூர் ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு அவரு தான் சிலுவையில் இதையெல்லாம் பாடுபட்டார். சரி, நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா தடலான குற்றங்களையும் நீக்கி
எல்லாத்தையும் சுத்தமாக்கவே நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆவீர்கள். எப்ப? இப்பதான் இந்த 4:12 February 4:12 உருவ கழிச்சு எல்லாம் பண்றாரு இல்லையா, இது எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு இப்ப ஆபரேஷன் ஓவர், இப்ப கழுவுறாரு. கழுவிட்டு பிற்பாடு இருதயம் எப்படி இருக்கான்? சுத்தமா இருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன் ஃபாலோஸ் தி அதர் ஆட்டோமேட்டிக்கலி. சுத்தமான ஜலம் தெளிச்சிட்டாரு. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பு. அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. ஆபத்துக்கள் வரலாம், காயங்கள் வரலாம், பெருங்காயங்கள் வரலாம், உன்னை சேதப்படுத்தாது. வழியிலே உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு செல்வதற்கும் இதோ ஒரு தோதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தேவ பாதுகாப்பு வந்திருக்கு, கேரண்டி. இந்த 12 இருதயமும் அகற்றப்பட்டோன்னு புது இருதயம் வந்தது, சுத்தமான ஜலம் வந்துருது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். லேசில வராதுங்க, விசுவாசனாலதான் வரும். ஆனா முதல்ல அசுத்தத்தை அகற்றணும். கெட்டுப்போன குழம்பு, கெட்டுப்போன பாலை எல்லாம் எடுத்துட்டு பாத்திரத்துல சுத்தமா கழுவிட்டு புது பாலை ஊற்றி கொதிக்க வைங்க, அப்புறம் குழந்தைக்கு கொடுங்க. இதைத்தான் நம்ம ஐக்கியம் சொல்லுகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கெட்டுப்போன பாலையோ கெட்டுப்போன குழந்தையோ எடுத்துட்டு விசுவாசத்துல நல்லா மாத்துங்க. மாத்துனா சந்தோஷம், மாறுமான்னு தெரியல. இருதயம் பொல்லாதது, திருக்குள்ளது, ஏமாற்றும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உடைச்சு போடு, தூக்கி எறி. சரி, அடுத்த வசனத்தை எழுதுங்கள். இல்ல இல்ல, போதும் போதும், நேரம் ஆயிட்டே இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். சார், இப்ப இங்க என்ன செய்யுனா, ஒரு காலத்துல மனசாட்சி கான்சியஸ்னஸ் அது கெட்டு போய் இருந்தது. ஏன்னா இருதயம் கெட்டு போச்சு. யுவர் சோல் வாஸ் கரப்டட். உங்க மனசாட்சி கெட்டு போயிருச்சு. கெட்டு போன மனசாட்சி பைபிள் என்ன போட்டிருக்கா இங்கிலீஷ்ல? ட்ரூ ஹார்ட், பியூர் ஹார்ட், கிளீன் ஹார்ட். அந்த 5:8 வந்துருது மத்தேயு. இப்ப இருதயத்துல ஒரு பாட்டு மனசாட்சி. இந்த மனசாட்சி கிளீன் பண்றாரு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு ஓடுங்க மறுபடியும். 1 தீமோத்தேயு 1:5. மனசாட்சி பாருங்க. கற்பனையின் போய் இளமையில் சுத்தமான இதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் திகழும் அன்பு. இப்பதாங்க அன்பு உண்மையா இருக்கு, மாயமற்ற அன்பு. மனசாட்சி சரியா இருந்தது. சுத்தமாக்கப்பட்ட இருதயத்துல மனசாட்சியும் சுத்தமா இருக்கு. இந்த மனசாட்சியே இல்லாம இருக்காங்க. சொல்றோம் இல்லையா, நம்ம கூட மனசாட்சியே இல்லைங்க அவங்களுக்கு. நமக்கு இருக்கான்னு பார்க்கணும், போதும். நான் என்ன பார்க்கணும், நீங்க உங்களை பார்க்கணும். இப்ப என்ன செய்யறாருன்னா, நியூ ஹார்ட், புது இருதயம் வந்துருச்சுன்னா துர்மனசாட்சி போயிருது, நல்மனசாட்சி வருது. நல்மனசாட்சி உள்ள இருதயம், துர்மனசாட்சி போயிருது, நல்ல பியூர் ஹார்ட் வந்துருது. இதே கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். ஆமென். இந்த நல்மன இந்த எத்தனை வசனம்? 19. விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுவது எப்ப? இந்த மனசாட்சியே காலி பண்ணிடுறது. அதனாலதான் நம்முடைய சபையிலே அல்லது நம்முடைய ஐக்கியத்திலே உள்ள உபதேசத்துக்கும் மற்ற உபதேசங்களுக்கும் சற்று வித்தியாசங்கள் இருக்கிறது. காரணம் இதுதான். மனசாட்சியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க.
இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது அம்புறதா இருப்பாங்க. எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க முதல்ல, முடியுதாங்கிறது ரெண்டாவது. அந்த அதுவும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் வில், அதுவும் சுயாதீனத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. ஆசைப்படுற காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. தேவனங்களை குறுக்கிட மாட்டேங்கிறார். நல்ல மனசாட்சியை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனே தர்றாரு, கிஃப்டா தர்றாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுதாங்க சுத்தமான இருதயம். இது வேண்டான்ட்டு அப்படியே அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டுட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஏன்னா விசுவாசத்துல எல்லாத்தையும் செய்யலாம் தான், இல்லை இல்லாம இல்லை. ஆனா மனசாட்சி கெட்டு போச்சுன்னா அந்த கப்பல் சேதமாயிடும். புயல் வரும்போது சேதமாயிடும், உடைஞ்சிடும். ஏதோ ஒரு கப்பல் பனிப்பாறையில மோதி விபத்துக்குள்ள அந்த கப்பல் பேர் மறந்து போச்சு, டைட்டானிக் கப்பல். எந்த புயலுக்கும் எந்த இதுக்கும் இந்த கப்பலுக்கு கவிழாது, இந்த கப்பல் உடையாதுன்னு அந்த கேப்டன் சாட்சி கொடுத்தாங்க. முதல் பிரயாணத்துல அவுட். அதே போல ஆவிக்குரிய கப்பல் நம்ம மனசாட்சி தள்ளி விட்டுட்டோம், அது கப்பல் சேதமாயிடும், பாதி வழியிலே போயிடும், பரலோகம் போய் சேர முடியாது. அநேக இந்த மனசாட்சி குறித்து ஏன் நாம் கவலையினமாக இருந்தால், அஜாக்கிரதையாக இருந்தால் பிசாசு அதை எடுத்து போயிடும். அதுக்காக தான் சுத்த இருதயத்தோடையே போதிருக்கணும். கடைசியாக நீதிமொழிகள் 4:23 மேல இருக்க முதல் பார்த்தது ட்ரூ ஹார்ட். கடைசியாக முடிக்கிறேன். நீதிமொழிகள் 4:23. அதிலிருந்து எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ இருதயத்தை எப்படி மாத்திட்டாருன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படத்தக்கதான அளவுக்கு இருதயத்தை மாத்திட்டார். அப்போ இருதயம் சுத்தமாயிருச்சுன்னா, சுத்தமாக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்கும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வராது. நேற்றுக்கு பார்த்தோம், நாவு நெருப்பு தான். இந்த ஒரே நாக்கில் இருந்து துதிக்கிற சத்தமும் வருது, சபிக்கிற சத்தமும் வருது. இப்ப என்ன பண்ணிட்டாரு? இருதயத்தையே மாத்திட்டு பிற்பாடு புது இருதயத்தை கொடுத்துட்டாரு. உங்க கையில, என் கையில, அல்லது நம்முடைய மண்பாண்டங்கள், இந்த சரீரத்திலே பெற்ற இருதயம் புதுசாயிடுச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு மரக்கட்டை இல்லை, அது இரும்பல்ல, அது கல்லல்ல. இப்ப ஜீவ தண்ணீர்கள் புறப்படும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி. பாடுங்களேன், ஒரு நிமிஷம் எழுந்து சின்னு பாடுங்களேன். ஆமென். சரி, உட்காரலாம். டீ ரெடி ஆயிடுச்சுனாக்க நம்ம போலாம். அதோட முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னால இந்த குக்கர் சுத்த இருதயத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். யோவான்ல வருது. அந்த வசனத்தை இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஜீவ ஊற்று வரும். நம்ம இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும்.
அது ஜீவனா இருக்கும். உங்க வாயின் வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளா இருக்கும். உங்க வாயின் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாது. கண்டிப்பு வேற, அது வேற விஷயம். பாவத்தை கண்டிக்கும் போது கொஞ்சம் காயம் வரும், ஆனா அது சரியாயிடும். அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். அப்போ ஒரு இருதயம் சுத்தமாக்கப்பட்டா அந்த இருதயத்துல கட்டாயம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வரும். அது மாத்திரமல்ல, அந்த இருதயத்திலே இப்படி இருக்கும்போது அந்த இருதயத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், சங்கீதம் 73:1 வாசிங்க. ஆசீர்வாதங்கள், சில ஆசீர்வாதங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். சங்கீதம் 73:1. இப்பதான் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு நல்லவர் ஆண்டவர்? 73:1 என்ன சொல்லுதுன்னா, அது பின்னாலே வாசிங்க, பிற்பாடு வீட்டுல போய் வாசிங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்லவர். சும்மா வாயின் வார்த்தைகளை நம்ம அப்படியே வாசித்து போயிடுறோம். சுத்த இருதயம் ஆகும்போது தேவன் நல்லவர். இது ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய வசனத்திலே வாசம் 5:8 வாசித்தோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் முதலாம் நாளிலே சொன்னேன். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோ சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்காதீங்க, இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, ஆசீர்வாதம் வரும். மூன்றாவது, இருதயம் சுத்தமாயிடுச்சுன்னா டிவைன் ரிவலேஷன்ஸ் வரும், தெய்வீக வெளிப்பாடு வரும். என்ன நடக்கும் வீட்டுல, குழந்தைக்கு என்ன ஆக போகும், புருஷனுக்கு என்ன ஆகும், வேலை என்ன ஆகும், இது வெளிப்பாடுகள் வரும். இதுல நம்ம எல்லாம் குறைவா இருக்கும், ஏன்னா தூங்கிடும் ஆவியில். யோசேப்புக்கு வெளிப்பாடு சொப்பனம் கண்டார். கஷ்டம் வந்தது, ஆனா சொப்பனம் என்ன கண்டாரு? ஒரு நாள்ல உயர்த்துவேன் இல்லையா? எல்லா அரிக்கட்டுகளும் அவருடைய அரிக்கட்டுகளை வணங்கி நின்றது. சந்திரனும் நட்சத்திரங்களும் சேர்ந்து மற்ற நட்சத்திரங்களோடு சேர்ந்து வணங்கி நின்றது யோசேப்புக்கு பழைய ஏற்பாட்டில். அது ஒரு ஆசீர்வாதமான காரியம். 11வது குழந்தை, ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து முதல்ல உள்ளவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. யோசேப்பு கணிதரும் செடி, அவனுக்குள்ள ஆசீர்வாதம். தேவன் சாட்சி கொடுக்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறார், தகப்பன் அறிகிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அறிந்து மெச்சிக்கொள்றார். யோசேப்பு கணிதரும் செடி, ஜெயமுள்ள வாழ்க்கை, ராஜாவாகிறான். கொஞ்சம் பாடுகள் பட்டாலும் ராஜாவாகிறான். இது தேவன் சுத்த இருதயத்தை காத்துக்கொண்டார். எப்படி காத்துட்டாரு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டார். சுத்த இருதயம் அங்கேயும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்தார், தேவன் உயர்த்தினார். தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவனும் ராஜ்யபாரத்தினுடைய பிரதானிகளில் ஒருவன். எப்படி ஆச்சு? தானியேல் 1:8 வார்த்தை ஒரு தீர்மானம் என்றார். தன் இருதயத்துல தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தேவனுக்குள்ளாக ஒரு தீர்மானம் பண்ணார். வெளிப்பாடு எப்ப வருகிறது? தரிசனம் எப்ப வருகிறது? தேவன் எப்ப வெளிப்படுத்துறாரு ஒரு மனுஷனுக்கு தன்னை? சுத்த இருதயம் வந்துச்சுன்னா வந்து உங்க குடும்பத்தை பத்தி, உங்களை பத்தி, பிள்ளைகளை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, நாட்டை பற்றி. நம்முடைய காலை சென்ற சகோதரன் ஜான் பொன்னுசாமி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கீங்க. நானும் அவரும் ஒரு காலத்துல எனக்கு மிகவும் ஜூனியர் தான், என்னுடைய இளம் சகோதரன் தான். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல, அண்ணே இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தாருன்னு. என்னப்பா அப்படின்னு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வரப்போகுதுன்னு. ரொம்ப நாள் இருக்காதுன்னு. ஐ வாஸ் டேக்கன் அபேக். எனக்கு அப்படியே அதிர்ச்சியே. ஏன் என்னப்பா சொல்ற?
ஒரு தரிசனம் பார்த்தேன். சுத்த இருதயம் உள்ளவங்களுக்கு தேவன் தரிசனத்துல வெளிப்படுத்தினார். அதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் சொன்னார். நிறைய காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? ராணுவ தளபதிகளுக்கும் பிரதமருக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாத காரியத்தை பொன்னுசாமிக்கு சொல்றாரு. ஜான் பொன்னுசாமிக்கு, நீ இஸ்ரவேலே பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவன் யார் சொல்ல முடியும்? அவர் எங்கிட்ட தான் சொன்னார். ஆனா எங்கிட்டையும் சொன்னார், மற்றவர்த்தையும் சொல்லியிருப்பாரு. தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்கும். நீ சுத்தமாக்கு இருதயத்தை, இடமுடு, நீ ஆக்காத, அவர் கழுவுறாரு. இன்னொரு ஆசீர்வாதம் டிவைன் ரிலேஷன்ஷிப் அடுத்தது 2 கொரிந்தியர் 4:6-7. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவரும் ஒருவரை நிமித்தம் மற்றவருக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும். 2 கொரிந்தியர் 4:6. மைக்ல சொல்லுமா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தெய்வம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் ஐவாரின் ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருக்கைகளிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமே பெற்றிருந்தோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். சுத்த இருதயத்துல என்ன வருதுன்னா, இருள் போயிருக்கும், ஒளி வந்தது. இருளெல்லாம் போயிடுச்சுங்க, தினமும் போகும். இருள் உள்ள அங்க தங்க முடியாது. பகல்ல இவ்வளவு வெயிட்டு வெளிச்சிருக்க போட்டிருக்கமே, கரண்ட் கட்டு போயிருக்கு. கரண்ட் கட்டா என்ன பாக்குறீங்க? லைட் எரியுது, ஜெனரேட்டர் போட்டுப்பாங்க. எப்போதும் வெளிச்சம். கரண்ட் போனாலும் வெளிச்சம் வந்துருச்சு நமக்கு. இருள் நீங்கி வெளிச்சமாகும். இந்த மண் பாண்டத்துல ஒண்ணு செஞ்சா போதும், இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும். சுத்த இருதயம்னா உங்க மனசு பிரகாசமா இருக்கும். பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும். ஆனா இருதயத்துல வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும், தைரியம் இருந்துட்டே இருக்கும். There is a hope. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்? அங்க இருள் போயிடுச்சுப்பா, நீ இன்னும் இருட்டாலேயே போன்றிருக்க. கண்ணை திறந்து பாரு. கண்ணை மூடிட்டா கூட அந்த வெளிச்சத்தினுடைய வைப்ரேஷன் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இருதய சரீரத்தில் உள்ள வெளிச்சம் கண்ணு, அது நல்லா இருக்கும். கண்ணு தெரிஞ்சாதான் நடக்க முடியும். இருள் நீங்கி, அந்தகாரம் நீங்கி, குடும்பத்தின் அந்தகாரம் எல்லாம் போயிடும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் நல்லவரா இருக்காரு, வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு செஞ்சாரு. வெளிச்சம் என்ன செய்தான்? பிரகாசமடைய செய்து. மனசு குருடாச்சு, மனதை பிசாசு குருடாக்கி வச்சிருந்தான் இல்லையா? இருதயம் மோசமா இருக்கும்போது இப்ப பிரகாசமாயிரும், ஒளி பிரகாசம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் பாவம் பாவம் பிரசங்கம் பண்றாங்கன்னு சொன்னீங்களா? சொன்னாங்க. சகோதரன் கூட சொன்னார், பிரசங்கத்துல சொன்னார். நேற்றுக்கு ஒரு சகோதரன் ஆராதனை ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒண்ணுச்சுங்க, இருதயத்தை தினம் சுத்தப்படுத்தி வைங்க. பால் பாத்திரத்தை தினம் சுத்தப்படுத்துவோம், புதுப்பால் வருது இல்லையா? தப்பா? தப்புன்னா சொல்லுங்க. நான் மாறணுமா நீங்க மாறணுமான்னு தேவாவியானவர் சொல்லட்டும். தேவன் இருளான இருதயத்தை பிரகாசிக்க செய்கிறார். இன்னொன்னு வாசிங்க, சுத்த இருதயம் இருந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஆசீர்வாதம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க, 11க்குள்ள நீங்க டீக்கு போகணும். அன்றியும் பாலியலுக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும்
அடையும்படி நாடு. நாடு. நம்ம நாடே மாறி போகுது. சுத்த இருதயமாச்சுன்னா நம்ம நாடே மாறிடும், நம்ம ஐக்கியமே மாறிடும். சுத்தமாக்கப்பட்ட இருதயமுடைய ஐக்கியத்துல என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. ஒண்ணு, சுத்த இருதயத்தோட ஐக்கியமா இருக்கும் இல்லையா, இருப்போம் இல்லையா, இருக்கணும் இல்லையா. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ஜலம் தெளித்து ரத்தத்தினால கழுவி நம்மளை இன்னைக்கு சுத்தமாக்கி இருக்காரு, தினம் சுத்தமாக்குவாரு நம்ம அவர்களை அறிக்கையிடும் போது. அந்த சுத்தமாக்கப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள என்னெல்லாம் வரும்? சுத்த இருதயத்தோடு தேவனை வொர்ஷிப் பண்ண முடியும். யாராவது மைக்கில் வாசிங்க அந்த வசனத்தை ஒவ்வொன்னா. அது பழசா போயிடுச்சு, விலகி ஓடுனா சுத்த இருதயம். மெதுவா வாசிங்கம்மா. சுத்த இருதயம் கிடைக்குது. அப்புறம் கர்த்தரை தொழுது கொள்ள போறோம். நீதி வந்தது, ரைச்சஸ்னஸ். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதி வந்துச்சா, நீதி கிடைக்குது. விசுவாசம் கிடைக்குதா, அன்பையும் சமாதானம் வந்துச்சா. விலைக்கு சொல்றதுக்கு இன்னொரு 1 hour தான் வேணும். என்ன இப்பவே நிறைய பேர் முறைக்கு வர மாதிரி தெரியுது. சமாதானம் வந்துருச்சுன்னா வேற என்னங்க வேணும் குடும்பத்துல? அன்பு வந்துச்சுன்னா வேற என்னங்க வேணும்? ஒன்னே ஒண்ணுதான் செய்ய சொல்றாரு. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள்ல வாசிக்கணும். நான் சுத்த ஜலம் தெளிக்கிறேன், நான் உன்னை கழுவுறேன், நான் உனக்கு சமாதானத்தை தர்றேன், சந்தோஷத்தை தர்றேன். அன்பை நேற்றுக்கு சொன்னாங்க, அன்பு இருதயத்தில் ஊற்றப்படும். இந்த அன்பு தான் வேணும். திஸ் இஸ் a divine love, not the love that world gives. உலகம் கொடுக்கிற அன்பு அல்ல அது. பீலியாட்டிக் லவ், ஃபீலிங்னால வர்றது, உணர்ச்சியினால வர்றது, மகிழ்ச்சியினால வர்றது. நமக்குள்ள மகிழ்ச்சி என்ன? ஜாய், அன்ஸ்பீக்கபிள், சொல்ல முடியாத சந்தோஷம் தேவன் தருகிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடாது. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். நீதிமானின் நாவு ஜீவ ஊற்று, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கும். அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று புறப்படும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஸ்ட்ரீம்ஸ், நதிகள். குடும்பம் ஒரு சின்ன நதியாக, உன் பிள்ளைகளுக்கு தேவையான தண்ணீர் என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். ஒரு குடும்பத்திலே ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு புருஷன், மனைவி சுத்தமாக்கப்பட்ட இருதயமுடையவர்களாக இருக்கும்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இந்த நதி புறப்பட்டு போகும் இடம் எங்கும் ஆரோக்கியம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதங்கள் நிறைய வரும். பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். கடன் தொல்லை நீங்கும், நோய் நீங்கும், தேவன் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஐக்கியம். இப்படிப்பட்ட ஐக்கியம்தான் நமக்கு தேவை. நாம் சுத்தமாக்கப்பட்டதாக இருக்கும்போது நாமே அவரோடு ஐக்கியப்பட்டு, உங்களுடைய ஐக்கியம் கர்த்தருக்கு சித்தமானால் தேவன் நமக்கு ஜீவனை கொடுப்பாரானால் புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு நாம் ஆண்டவரை காண்போம். அவருடைய வருகை தாமதிக்குமானால், மரணம் நம்மை தடுக்குமானால், புதிய ஆண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும், குடும்பத்திலே வர வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம். எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது ஒரு சின்ன பெருமூச்சு தான் ஆண்டவரே.
ஒரு சின்ன ஏக்கம் தான் ஆண்டவரே. இந்த நிமிஷத்திலே நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஐக்கியத்தை பெற உதவி செய்யும். குறைகளை மன்னியும், கரைகளை நீக்கும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட வாழ்ந்தால் போதும். புதிய ஆண்டு அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுடைய சித்தம் இருக்குமானால், உங்களுடைய கிருபை இருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாய்க்கும். எல்லா மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களும்